ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடிகர் கமலஹாசன் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து முழு கர்நாடக சினிமா துறையை கதற விட்டுட்டு இருக்கு. அவர் சொன்னது என்னன்னா, கன்னட மொழிக்கு தாய்மொழி தமிழ் மொழி தான். இந்த வாக்கியம் இப்போ கர்நாடக உயர்நீதிமன்றம் வரை போய் சேர்ந்திருக்கு. அவரோட படம் கர்நாடகாவில ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சும் கமலஹாசன் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காரு. இதுதான் உண்மையான தக் லைஃப், விண்வெளி நாயகன் மூமெண்ட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, வி ஸ்டாண்ட் வித் கமலஹாசன் ஹேஷ்டாக் இப்போ சோசியல் மீடியாவில ட்ரெண்டிங்ல இருக்கு. நம்ம விண்வெளி நாயகன் தமிழ் சினிமாவில மட்டும் இல்ல, பாலிவுட் சினிமாவையும் ஒரு காலத்துல கதற விட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, 1918 காலகட்டத்துல ஏக் துஜே கேலியே, சத்மா, சாகர் மாதிரி பல படங்களை தன்னோட நடிப்பு திறமையை காட்டி பாலிவுட்ல தனக்குன்னு ஒரு இடத்தை புடிச்சிருந்தாரு. ஆனா அவரோட புகழ் பாலிவுட்டோட ஜம்பவானா இருந்த அமிதாப் பச்சனுக்கு அச்சுறுத்தலா இருந்துச்சு. கபதர் படத்துல நம்ம விண்வெளி நாயகனோட நடிப்பு அமிதாப் பச்சனோட நடிப்பை மிஞ்சிடும்னு பயந்து அமிதாப் பச்சன் அந்த படத்தையே பாதியிலேயே நிறுத்திட்டாராம். இத பத்தி நடிகர் கே பாக்யராஜ் ஒரு இன்டர்வியூல ரீசெண்டா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அமிதாப் பச்சன் உள்ளிட்ட சில நடிகர்கள் கமல் பாலிவுட்ல நடிக்காம இருக்க தயாரிப்பாளர்களை மறைமுகமா அச்சுறுத்தினாங்க. இதனால கமலுக்கு பல பட வாய்ப்புகள் போச்சு. கமல் தான் ரியல் விண்வெளி நாயகன். இந்த தக் லைஃப் மூமெண்ட்டுக்கு நீங்களும் நம்ம விண்வெளி நாயகனுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க.